வணக்கம். ஜான் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 100 கடந்துள்ளது. குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. தேவாலயத்தில் மாதா சொரூபம் உடைப்பு. யாழில் அரசியல் கட்சி அமைப்பாளர் உட்பட 8 பேர் கைது. நூதனமான முறையில் போதைப் பொருள் கடத்தல். பெண் ஒருவர் கைது. இனிய பாரதி மீதான குற்றச்சாட்டுகள். வீடு அலுவலகங்கள் சோதனை. கிழக்கில் பெரும் பரபரப்பு. ஈரான் நீதிமன்ற தாக்குதல். 8 பேர் பலி. நீதிபதிகள் உட்பட பலர் படுகாயம். இந்திய மாணவர்களுக்கு இராணுவ வீரம் கற்பிக்க மத்திய அரசு முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி சிந்து பாத்தி வனித புதைக்குழியில் இன்று ஒரே நாளில் 11 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 101 உயர்ந்துள்ளது. இதில் 90 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது என்று பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அகழ்வு பணியில் குறிப்பாக தடவியல் அகழ்வு தளம் இலக்கம் 2 என்று நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்ட புதைகுழியில் ஒரு குழந்தையின் முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதியும் அதனுடன் பால் பாட்டில் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டு சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சித்துப்பாத்தி புதைகுழியில் புதிய இடம் ஒன்றை தோண்டுவதற்காக அதிநவீன ஸ்கேன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அதற்கான துப்புரவு பணிகள் நடந்து வருகின்றன. அனுமதியின்றி புகைப்படம் எடுக்க சென்ற ஒருவர் ஒரு மதகுருவின் பரிந்துரை கடிதத்துடன் வந்திருந்த போதிலும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் இந்த அகழ்வு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மூர்காவத்துறை வெள்ளிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா தேவாலயத்தில் மது போதையில் மாதா சொரூபத்தை அடித்து உடைத்து தேவாலயத்துக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் அரசியல் கட்சி ஒன்றின் தீபக அமைப்பாளர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த ஜூலை 25 அன்று தேவாலயத்திற்கு அருகில் அரசியல் கட்சியின் தீபக அமைப்பாளரின் தலைமையில் சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் ஒன்று மது விருந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. சிறிது நேரத்தில் முழு போதையில் தேவாலயத்திற்கு சென்ற அவர்கள் அங்கிருந்தவர்களுடன் முரண்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். பின்னர் மது போதையில் தேவாலயத்தினுள் அத்துமீறி நுழைந்த இந்த கும்பல் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுமார் ரூபாய் 50 லட்சம் பெறுமதியான மாதா சிலையை அடித்து உடைத்து தள்ளிவிட்டுள்ளனர். அத்துடன் தேவாலயத்தினுள் இருந்த மற்ற பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தேவாலய நிர்வாகத்தினரால் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. போலீஸ் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அரசியல் கட்சியின் தீபக அமைப்பாளர் உட்பட 8 பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏனையவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சேதுவ பகுதியில் ஒரு பொம்மைக்குள் மறைத்து போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் கொட்டாஞ்சேரியை சேர்ந்த 29 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர் தனது குழந்தையை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீதுவ ராயபக்சபுர பகுதியில் காவல்துறையினர் காவல்துறை சிறப்பு படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றது. அங்குள்ள ஒரு தங்கும் விடுதியை சோதனை செய்த போது ஒரு அறையில் குழந்தையுடன் இருந்த பெண் ஒருவர் சந்தேகத்திடமான முறையில் ஒரு பொம்மையுடன் வெளியே வந்துள்ளார். அந்த பொம்மையை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள், கேரளா கஞ்சா மற்றும் மின்னணு தராசு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் அப்பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் போதைப் பொருள் பொதிகளையும் காவல்துறை கண்டுபிடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலைகள், ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புஷ்பகுமார் அல்லது இனிய பாரதி என அழைக்கப்படும் ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது.
கடந்த ஜூலை 6ஆம் திகதி கைது செய்யப்பட்ட இனிய பாரதி மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் இன்று அவர் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சோதனை செய்யப்பட்டன. முன்னதாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் இனிய பாரதியின் அலுவலகங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானின் தலைநகரான ஜாகியதானில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அச்சம் நிலவுகிறது. தாக்குதலுக்கு ஜெய்ஸ் அல் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. மத்திய ஜாகேதானில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிபதிகளின் அறைக்குள் துப்பாக்கிதாரிகள் நுழைந்து சரமரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 13 நீதிபதிகள் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாடசாலை மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் சேர்ப்பதற்கு இந்தியா மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 22 அன்று பல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் முகாமிட்டிருந்ததாக கூறப்படும் தீவிரவாதிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பள்ளி மாணவர்களின் பாடத்திட்டத்தில் சேர்க்க இந்திய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த சண்டையில் இந்தியா பெற்ற வெற்றி மற்றும் இந்திய ராணுவத்தின் வலிமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் பாடத்திட்டத்தில் சேர்க்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.